வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாடசாமி. மாணவ கண்மணிகளே, இன்றைக்கு தனி வட்டி சம்பந்தமான கணக்குகளை பார்க்க இருக்கோம். இது பார்ட் 3 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2ல் தனி வட்டியில் சில மாடல்களை நல்லா விளக்கி சொல்லி கொடுத்துருக்கு. அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். மாணவ கண்மணிகளே, இப்போ வரவிருக்கின்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷனில் தனி வட்டியில் ஒரு 4 கணக்குகள், தனி வட்டி கூட்டு வட்டி சேர்ந்து ஒரு 4 அல்லது 5 கணக்குகள் கேட்பாங்க. நீங்கள் அருண் அகாடமி வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த தடவை குரூப் 2 எக்ஸாமினேஷனில் கேட்கின்ற அந்த 4-5 தனி வட்டி கூட்டு வட்டி கணக்குகளை நீங்கள் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தகவலை சொல்லிக்கிட்டு நம்ம இப்போ நேரடியாக கணக்கை பார்ப்போம். மாணவ கண்மணிகளே, கணக்கு படிக்கிறேன், கவனிங்க. 9வது கணக்கு. கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 55,560 எனில் வட்டி வீதத்தை காணுங்க. வட்டி வீதம் கண்டுபிடிக்க சொல்கிற கணக்கு. இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்க, அசல் கொடுத்துட்டாங்க, மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. அசல்னா பி. இப்போ கவனிங்க, எழுதுவோம். பி = 48,000. அமௌண்ட்டு ஏ. இந்த அமௌண்ட் என்பது இந்த அசலும் வட்டியும் சேர்ந்தது. அது 55,560 ரூபா கொடுத்துட்டாங்க. அப்புறம் எண்ணு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னாக்க 2 ஆண்டுகள் 3 மாதங்கள் இப்படி கொடுத்துருக்காங்க. 6 தான் கேட்டிருக்காங்க. 6 எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னாக்க, சாதாரணமாக இப்போ அசல் கொடுத்துருவாங்க, காலம் கொடுத்துருவாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கேட்கணும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருக்கணும். நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்காம மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்த தொகை எவ்வளவு? 55,560. இந்த 55,560 ரூபாயில் 48,000 ரூபாயை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வட்டி கிடச்சிருமா? இங்கே பாருங்கள், தனி வட்டி எவ்வளவு அப்படின்னாக்க, வட்டி மட்டும் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும்னா 55,560 ஒரு 48,000 கழிச்சு விட்டுறணும். கழிச்சோம்னா 0, 6, 5, இங்கே 15, 7, 7,560 ரூபா இது எஸ்ஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ இங்கே கவனிங்க, இந்த அசல் அந்த மொத்த தொகை அதிலேருந்து நம்ம தனி வட்டியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம நேரடியாக அந்த ஷார்ட்கட் மெத்தடில் போட்டு விடையை கொண்டு வந்துடுவோம். 100 ரைட்டுங்களா? 2 ஆண்டு 3 மாதம் கொடுத்துருக்கேன். 2 ஆண்டு 3 மாதம். 2 ஆண்டுக்கு 24 மாதம். 2 ஆண்டுங்கிறது 24 மாதம். அந்த 3 மாதம் அதையும் சேர்த்தோம்னா 27 மாதம். 27/12ன்னு போடணும். 27/12. ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் தானே, பெருக்கல் 6 போட்டுட்டு இப்போ கவனிங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 7,560 ரூபா. 7,560 ரூபா. அந்த அசல் தொகை எவ்வளவு? 48,000 ரூபா. அவ்வளோதான், முடிஞ்சு, கணக்கு முடிஞ்சு மாணவ கண்மணிகளே. அதாவது இந்த பாக்ஸு மெத்தடில் முதல்ல என்ன போடணும்னா, இந்த 100 போடணும். இந்த 100க்கு கீழே அசலை போடணும். அசல் இந்த 48,000 அசல். இது ரெண்டும் ஒரே இதில் இருக்கணும். 100 அசல். இங்கே N×6, NR ரெண்டையும் பெருக்கி இங்கே போட்டுட்டு அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இங்கே இருக்கணும். சரி, இப்போ அடித்தோம்னா விட அடித்து கொடுக்குறேன் பாருங்கள். இது 2க்கு 2 அடித்தாச்சு. இந்த 0க்கு இந்த 0 அடித்தாச்சா? இப்போ இது இந்த 48ஐயும் இந்த 12ஐயும் அடிச்சுக்கலாம். குறுக்க மேலே இருக்க நம்பருக்கு அடிக்கக்கூடாது, கீழே இருக்க நம்பர் அடிச்சுக்கலாம். 1 12 12, 4 12 48. இது 4 தடவை. இந்த 4 கொண்டு இதை அடிக்கலாம்.
அடித்தோம்னா ஒரு நாள் 4 மிச்சம் 3 35, எண்ணாங்க 32, மிச்சம் வந்து 3 36, 94 36, 189. இந்த 189 27ஆல் வகுக்கணும். 189 27ஆல் வகுக்கணும். இப்போ கவனிங்களே, இது வந்து 7ல் முடியுதா, இங்கே 9ல் முடியுதா, ஒரு 7 49, 7ஆல் பெருக்கி பாருங்களேன். 27 ஒரு 7ஆல் பெருக்கி பாருங்கள். 7 49 மிச்சம் 4, 7 2 14 18, 189. 7 27 189. அப்போ இதையும் அடிச்சுட்டு 7%, 7% அதனுடைய வட்டி வீதம். வட்டி வீதம் எவ்வளவு? 7%. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கணக்கில் வந்து அசலும் கொடுத்துட்டாங்க, அந்த மொத்த தொகை அதாவது வட்டி தொகையும் சேர்த்து அதையும் கொடுத்துட்டாங்க. பொதுவாக மாணவ கண்மணிகளே, இந்த இந்த நம்ம தனி வட்டி பார்க்குறதுல 3 இடத்துல ரூபா வரும். 3 இடத்துல ரூபா வரும். ரூபாய் எந்தெந்த இடத்துல வரும்னாக்க அசலில் வரும், அப்புறம் தனி வட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரும். தனி வட்டி அதுவும் ரூபாயில் தான் வரும். மொத்த தொகை ரூபாயில் வரும். மொத்த தொகை ரூபாயில் வரும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அசலும் கொடுத்துருக்காங்க, மொத்த தொகையும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தனி வட்டி வேணும்னா இதிலேருந்து இதை கழிச்சிட்டோம்னா தனி வட்டி கழிச்சிடும். அவ்வளோதான். ரொம்ப அருமையான கணக்கு. டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கணக்கு. அடிக்கடி இது வந்து எத்தனை தடவை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எண்ணினோம்னாக்க அது கொஞ்சம் நேரம் ஆகும். அவ்வளவு தடவை கேட்டிருக்காங்க இந்த கணக்கு. கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000 இதே கணக்கு கேட்டிருக்காங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க மாணவ கண்மணிகளே. கவனிங்க, அடுத்த கணக்கு. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் ரூபாய் 725 ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 800 ஆகவும் மாறுகிறது எனில் அந்த தொகையை காண்க. இந்த கணக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே வர்ற கணக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த கணக்கு வந்து நம்ம அந்த ஒரு PNR/100 அந்த சூத்திரமோ அல்லது அந்த எளிய முறை ஷார்ட்கட் சூத்திரமோ அதெல்லாம் போடுறதில்ல. இது ஒரு வித்தியாசமான கணக்கு. இந்த கணக்கை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லித்தரேன். கவனிங்க. ஒரு தொகைன்னு கொடுத்துருக்காங்க, அதைத்தான் கேட்டிருக்காங்க. அந்த தொகை எவ்வளவு, பி எவ்வளவுன்னு கேட்டாங்க. பி வந்து எவ்வளவு அது கேட்டாங்க. இதில் காலம் கொடுத்துருக்காங்க. காலம் அதாவது இங்கே கவனிங்க, 3 ஆண்டுகளில் 725 ரூபா ஆகுது, 4 ஆண்டுகளில் 800 ரூபா ஆகுது. ஆகிறது அப்படின்னாலே அது மொத்தம். இப்போ இங்கே கவனிங்க, 4 ஆண்டுகளில் ஒரு தொகை வந்து 800 ரூபாயாக மாறிடுச்சு. 3 ஆண்டுகளில் அதே தொகை 725 ரூபாயாக ஆகிறது. இப்போ இங்கே கவனிங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னா 4 வருஷத்தில் வட்டியும் முதலும் சேர்ந்து 800 ரூபா, 3 வருஷத்தில் வட்டியும் முதலும் சேர்ந்து 225 ரூபா. இப்போ நம்ம இந்த 2 டேட்டா வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சலாம். இப்போ கவனிங்களேன், 4ல் 3 கழிச்சா ஒரு வருஷம் வந்துருச்சா, 800ல் 725 கழிச்சா 75 ரூபா. 75 ரூபா. ஒரு வருட வட்டி வந்து ஒரு வருட வட்டி மட்டும் தனி வட்டி மட்டும் ரூபாய் 75. சரி, இப்போ நமக்கு 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. 3 ஆண்டுகளில் அந்த தொகை எப்படி மாறிச்சு, அப்புறம் 4 ஆண்டுகளில் அந்த தொகை எப்படி மாறிச்சுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம 3 ஆண்டுங்கிறத எடுத்துக்கிடுவோம். 3 வருடத்தில் வட்டி மட்டும் எவ்வளவு, இந்த 75 3ஆல் பெருக்கிருக்கணும். பெருக்கணும்னா 225 ரூபா. வட்டி மட்டும் 225 ரூபா. இந்த 3 ஆண்டுகளில் ஆக மாறுகிறது அப்படின்னாக்க மொத்த தொகை. இது மொத்த தொகை ஏ வந்து நமக்கு தெரியும், பி ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு தெரியும், அசலும் வட்டியும் சேர்ந்தது. இப்போ 3 ஆண்டுகளில் 725 ரூபா ஆகுது அப்படின்னாக்க 725 ரூபாங்கிறது மொத்த தொகை 725 ரூபா. அதில் இந்த பி அப்படிங்கிறது சேர்ந்து இந்த எஸ்ஐ 225 சேர்ந்தாத்தான் வந்து 725 வரும். அப்போ பி மட்டும் எவ்வளவுன்னா இந்த 725 ரூபாயில் 225 ரூபாயை கழிச்சு விட்டணும். கழிச்சிட்டோம்னா வட்டியை கழிச்சிட்டோம்னா முதல் வந்துடும். அப்போ அந்த அசல் வந்து 500 ரூபாய். அசல் வந்து 500 ரூபாய். ரொம்ப அருமையான கணக்கு மாணவ கண்மணிகளே. இந்த கணக்கில் வந்து நீங்கள் வேறு சூத்திரங்கள்லாம் எதுவும் பயன்படுத்த போகிறதில்ல.
4 வருஷம் வட்டி முதலும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க, 3 வருஷம் வட்டி முதலும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. 4லேருந்து 3 கழிச்சோம்னா 1 வருஷம், 1 வருஷத்துக்கு அந்த 800 ரூபாயிலேருந்து 225 ரூபா கழிச்சா 1 வருட வட்டி 75 ரூபா, 3 வருஷ வட்டி 225 ரூபா. இந்த வட்டி இதில் கழிச்சிட்டோம்னாக்கா அசல் வந்துடும். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டு. இதை வந்து ரொம்ப தூரம் யோசிச்சுக்கிட்டு நேரம் கடத்திக்கிட்டு அப்படிலாம் இருக்க வேண்டியதில்லை. ரொம்ப எளிமையான கணக்கு மாணவ கண்மணிகளே. இது மாதிரி இன்னொரு கணக்கும் பார்ப்போம். கவனிங்க, 11வது கணக்கு. ஒரு தொகையானது 5 வருடங்களில் ரூபாய் 6800 ஆகவும் 3 வருடங்களில் ரூபாய் 6080 ஆகவும் முதிர்கிறது எனில் அந்த தொகையை காண்க. நம்ம இதுக்கு முந்தி செஞ்ச கணக்கு மாதிரியாவது இந்த கணக்கு. அதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்ன இருக்குன்னாக்கா, அதில் 4 ஆண்டுகள் 3 ஆண்டுகள்னு கொடுத்துருந்தாங்க. இதில் 5 வருடங்களும் 3 வருடங்களும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான கணக்கு. இந்த போன கணக்கு இந்த கணக்கு ஒரு வித்தியாசமான கணக்கு. அதாவது அசல் தான் கேட்டிருக்காங்க. பி எவ்வளவு, அசல் வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வட்டி வீதம்லாம் கொடுக்கல. வட்டி வீதம்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆண்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க. வட்டி வீதம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு, அது தேவையில்லை. இப்போ கவனிங்க, இந்த கணக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். 5 வருடங்களில் ஒரு தொகையானது 6800 முதிர்கிறது அப்படின்னாக்கா இது வந்து ஏ. இது வந்து என்னதுனாக்கா ஏனாக்கா மொத்த தொகை. அதே தொகை வந்து அந்த அசல் 3 வருடங்களில் 6080 ஆயிடுது. 6080 ரூபாயா ஆயிடுது. இதுவும் ஏதே மொத்த தொகை, அசலும் வட்டியும் சேர்ந்தது. இப்போ கவனிங்க, போன கணக்கு மாதிரி இதை கழிப்போம். 5ல் 3 வருஷத்தில் 2 வருஷம். 2 வருஷத்தில் எவ்வளோ ரூபா கிடைக்குது? 0 2 0 10 2 720 ரூபா. 720 ரூபா. இப்போ 2 வருட வட்டி வந்து தனி வட்டி 720 ரூபா. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? ஒரு வருட வட்டி எவ்வளவு? ஒரு வருட வட்டி இதில் பாதி 360 ரூபா. 720 2ஆல் வகுத்தோம்னா 360 ரூபா. ஓகே, நமக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி மட்டும் எவ்வளோன்னு கிடச்சி போச்சு? 360 ரூபா. இதை வச்சு இந்த 5 வருடங்களில் நீங்கள் பிரதியிட்டாலும் சரி அல்லது 3 வருடங்களில் பிரதியிட்டாலும் சரி விட வந்துடும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 360 ரூபா வட்டி. அப்போ 5 வருடத்துக்கு எவ்வளோ வட்டி? 5 வருட வட்டி எவ்வளவு? 5 வருட வட்டி மட்டும் எவ்வளவு அப்படின்னாக்க 360 ரூபாயை 5ஆல் பெருக்கிடணும். பெருக்கணும்னா 5 0 0 5030 0 மிச்சம் 3 5 15 18 1800 ரூபா வட்டி மட்டும். 5 வருட வட்டி மட்டும் 1800 ரூபா. 5 வருடத்தில் வட்டியும் முதலும் சேர்ந்து 6800 ரூபா. இந்த 6800 ரூபாயில் 1800 ரூபாயை கழிச்சிட்டோம்னா அது அசல் வந்துடும். ரூபாய் 5000 அசல். ரொம்ப ஈஸி, பி விடை சரி. பார்த்தீங்களா மாணவ கண்மணிகளே, எவ்வளவு எளிமையாக விட வந்துருச்சு. இதை போய் நீங்கள் 3 வருஷத்தில் எங்கே இதில் வந்து வட்டி வீதமே கொடுக்கலையே, ஆறு கண்டுபிடிக்கணுமோ அப்படின்னு போயிட்டீங்கன்னா ட்ராக் மாறிட்டீங்க. ரொம்ப நேரம் ஆயிரும், காமன் நேரம் ஆயிரம், விட வராது. புரியுதுங்களா? இந்த கணக்கு ரொம்ப அருமையான கணக்கு. இதுக்கு முன்னாடி கணக்கு 10வது கணக்கு. இந்த 2 கணக்கையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க மாணவ கண்மணிகளே. கவனிங்க, 12வது கணக்கு. ஆண்டுக்கு 16.2/3% வட்டி வீதத்தில் ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கான தனி வட்டியை கணக்கிடுக. ரொம்ப ஈஸியான கணக்கு தான். இந்த கணக்கோட தனி வட்டி வந்து பகுதி முடியுது. இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இதோட வந்து தனி வட்டி முடிச்சுருவோம். நாளைக்கு கூட்டு வட்டி பார்ப்போம் மாணவ கண்மணிகளே. இப்போ கவனிங்க, இந்த கணக்கு வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லித்தரேன். கவனிங்க, தரவுகளை எடுத்து எழுதிடுவோம். பி வந்து 68,000 ரூபா. சரி, வட்டி வீதம் எண் வந்து எவ்வளோ அப்படின்னாக்க 9 மாதங்கள் அப்படிங்கிறத 9/12ன்னு போட்டுருவோம். இதை அடித்து கொடுத்துருவோம்.
மும்முனை 9 நாமனை 12, அதாவது 3/4. சரி, ஆர் வட்டி வீதம் வந்து 16/2/3, 16/2/3. இதை வந்து கலப்பு பின்னமாக இருக்குது, தகா பின்னமாக மாற்றினோம் அப்படின்னாக்க 48/50, 50/3. ஓகேங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. நம்ம எப்பயும் போல் பாக்ஸ் மெத்தடில் போட்டுருவோம். 100, 100க்கு நேரம் இங்கே வந்து 68,000 போட்டுருங்க. போட்டுட்டு இந்த n × 6 பார்த்தீங்களா, n × 6, n எவ்வளவு? 3/4, 3/4. 6 எவ்வளவு? பெருக்கல் 50/3, 50/3. ரைட்டுங்களா? ஓகே. இப்போ கவனிங்க, இங்கே வந்து எஸ்ஐ நமக்கு வரணும். எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு வரணும். அவ்வளோதானே? இது வந்து பாக்ஸு. கவனிங்க, எப்படி அடிக்கிறேன் அப்படிங்கிறத கவனிங்க. இந்த மாதிரி நீங்கள் அடிக்க பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த 2 சைடு அடிச்சு விட்டுருங்க. அடிச்சிட்டிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 இருக்கா, இந்த 3க்கு 3க்கு அடிச்சிடலாம். அடிச்சாச்சா? இந்த 4 இருக்கா, இதை கொண்டு இங்கே அடிக்கலாம். அடித்தோம்னா 1 நாள் 4, மிச்சம் 2, 7 28, 170. 170ம் 50 மட்டும் நிற்குதா? இப்போ 170 50ஆல் பெருக்க போகிறோம். பெருக்கணும்னா 0, 5 0 0, 5/7 85, 8,500 ரூபா. இது வந்து அந்த தனி வட்டி, 8,500 ரூபா தனி வட்டி. சி விடை கரெக்டு. இது வந்து சாதாரணமாக ஆரம்பத்தில் நம்ம பார்த்த கணக்கு தான். இந்த கணக்கு இன்றைக்கூட தனி வட்டி முடியுது அப்படிங்கிறதுனால ஒரு பின்னத்தில் வர்ற மாதிரி, அதே மாதிரி மாதங்களும் கொடுக்குற மாதிரி ஒரு கணக்கு எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த கணக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்ட கணக்கு. ரொம்ப ஈஸி. 9 மாதங்கள்னாக்கா அது வந்து 9/12, 3/4ன்னு ஆக்கிடுவோம். ஆர் வந்து 16/2/3ங்கிறது 50/3. இப்போ இங்கே பார்க்கும்போது இங்கேயே அடியாகுது. இங்கேயே அடியாகும்போது 3 3 அடிச்சிட்டோம். இந்த 4 வந்து கீழே வந்து அடித்து கொடுத்துடலாம். 170. இந்த 50ஐயும் 170ஐயும் பெருக்கி போட்டுருவோம். அவ்வளோதான், முடிஞ்சு விடை. ரொம்ப ஈஸியாகும். மாணவ கண்மணிகளே, இந்த 3 வீடியோ, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, இந்த 3 வீடியோவில் வந்து நம்ம ஒரு 12 கணக்குகள் வந்து தனி வட்டியில் பார்த்துருக்கோம். இந்த தனி வட்டிக்கு இது போதும். நாளைக்கிருந்து கூட்டு வட்டி கணக்கு ஆரம்பிப்போம். கூட்டு வட்டி முடிச்சுட்டு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள தொடர்பு கணக்கு இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இந்த வட்டி கணக்குலேயே வேறு மாதிரியான கணக்குகள் இருக்குது, அதையும் பார்த்து முடிச்சுடுவோம். அவ்வளோதான் மாணவ கண்மணிகளே. மாணவ கண்மணிகளே, வருகின்ற குரூப் 2 எக்ஸாமினேஷன் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் தான் வரப்போகுது. அதுக்கு வந்து நீங்கள் அருண் அகாடமி வீடியோலாம் பாருங்கள். தனி வட்டி கூட்டு வட்டி பகுதியிலேருந்து 4லேருந்து 5 கணக்கு கேட்பாங்க. மீண்டும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நல்லா இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்க ஒரு 5 கணக்கு சுளையாக மார்க் அள்ளிடலாம் அப்படிங்கிற செய்தியை சொல்லிவிட்டு, மாணவ கண்மணிகளுக்கு நல்ல ஆசைகள் வழங்கி கொண்டு, மாணவ கண்மணிகள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.